ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் விளாக் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்பவுமே பசுமையாக சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்றைக்கி அம்மா ஈவினிங் தட்டு எடுக்க போனாங்க, நானும் கூடவே போயிட்டேன். அம்மா ஒரு பக்கம் தட்டு எடுத்துருக்காங்க, நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது பாருங்கள், வெங்காயம் தான். ஒரு பாத்திக்கு போல் வெங்காயம் வந்து நெட்டு வச்சுருந்தாங்க வீட்டுக்காக. அது வந்து இப்போ தான் ஓரளவுக்கு திரண்டு வந்திருக்கு. பட் இன்னும் ஒரு 15 டேஸ் ஆகணும்னு அம்மா சொன்னாங்க. நானும் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு அடுத்து நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா மரம் இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல பழம் பழுத்து இருந்தது. இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில டைம் தான் வந்து ஒவ்வொரு காயாக இருக்கும். மற்ற டைமில் நிறைய பழம் ஒட்டுக்காவே பழுத்துடும். ஆனால் இப்போ வந்து அதிகமாக இல்லை, 1-2 தான் இருந்தது. இதை ஒவ்வொன்றா பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. பாருங்கள், இப்போ தான் பூ இருக்குது, லைட்டாக பிஞ்சும் இருக்குது, ஒரு பக்கம் பழமாகவும் இருக்குது. எனக்கு வந்து கொய்யாப்பழம் ரொம்பவுமே பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே 2 கொய்யாப்பழத்தையும் பறிச்சிட்டோம். எனக்கு கொய்யாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஒன்று அப்போவே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது வந்து வெள்ளை கொய்யாக்காய் தான். ஒரு சிலர் வந்து சிகப்பு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்கள், கீழே ஒரு பழம் கிடச்சது, அதையுமே பறிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து சிறுகீரை. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, அப்போ வந்து குட்டி குட்டியாக இருக்க கீரை வந்து இப்போ பெருசாக வளர்ந்து பூ விட்டாச்சு. இது வந்து வேஸ்ட்டு தான், இதை ஓட்ட வேண்டியது தான், வேறு வழி இல்லை. இது பாருங்கள், அது பூச்சி அடித்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா இது செங்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, சிகப்பு கீரை. இதுவுமே பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தான் அறுவடை பண்ணி விற்றாங்க. மற்றது எல்லாமே முத்தி போச்சு. எப்போயாச்சும் வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து வீட்டுக்கிட்ட வந்தால் இப்போ வந்து புளியெல்லாம் அடித்து நசுக்குவாங்க இல்லையா, அந்த சீசன் தான். நம்மளது புளிய மரம் இருக்குது, அதனால் புளியெல்லாம் அடித்து நசுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுமே கொஞ்சம் நேரம் கொட்டை எடுத்தோம். அடுத்து வந்து வெங்காயம், அம்மா வந்து வேறு ஒரு நிலத்துல வெங்காயம் போட்டிருந்தாங்க. அதை பறிச்சுட்டு வந்து அந்த தாளுங்கெலாம் எடுத்து வெங்காயத்தை வந்து ஆஞ்சி வச்சுட்டேன். இதை கொஞ்சம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி ஈவினிங் செஞ்ச வேலை. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க.